ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க. உங்கள் கண்களை மூடி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாண்டில்யனின் கடல்புறா, பாகம் 3, அத்தியாயம் 29. இடையே விழுந்த பந்தம். 5 எந்திரங்களால் பாதிக்கப்படும் மனித இதயம் போல 5 இடங்களில் 5 விதமாக பிரிந்து கிடந்த மாநக்காவரத்தின் அந்த பயங்கர இரவில் நீலவானில் தலை நீட்டிய 4ஆம் பிறைமதி 8 நாழிகை நேரம் அந்த தீவின் பகுதிகளில் தனது கண்களை செலுத்திவிட்டு அடுத்து நேர இருந்த கோரத்தை காண இஷ்டப்படாமல் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கினான். அந்த தீவின் மீது கண்களை ஓடவிட்ட அந்த 8 நாழிகைகளில் அந்த தீவின் 5 பகுதிகளிலும் 5 விதமான அலுவல்கள் நடந்து கொண்டிருந்ததையும் 5 விதமான உணர்ச்சிகள் கொந்தளித்து கொண்டிருந்ததையும் கண்ட அந்த வான்மதியின் சித்தம் கூட சிறிது குழம்பிவிட்டதற்கறிகுறியாக அதன் வதனத்தை தன்னந்தனி சிறு மேகம் ஒன்று சில வினாடிகள் மறைத்துச் சென்றது. அர்த்த சந்திர வடிவத்தில் இருந்த அந்த தீவு துறைமுகத்தின் தெற்கு கோடியில் ஆடி நின்ற கடல்புறாவை நோக்கி மிக மெதுவாக ஒரு படகு நகர்ந்து சென்று கொண்டிருந்தது. அதை கரையிலிருந்து கண்டியத்தேவனும் அமீரும் கவனித்து கொண்டிருந்து விட்டு அது கடல்புறாவை அணுகியதும் வடப்புறத்தை நோக்கி அவர்கள் இருவரும் நடந்து கங்கதேவன் மரக்கலங்கள் 2 இருந்த இடத்துக்கருகில் வந்து கரையில் உட்கார்ந்து கொண்டனர். துறைமுகத்தின் தெற்கு கோடியின் முதற் பகுதியில் படகொன்று கடல்புறாவை நோக்கி சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் கடல்புறாவை சற்று அடுத்தாற்போல் லேசாக வடக்கே தள்ளி நின்றிருந்த கங்கதேவன் மரக்கலங்களிலிருந்த மாலுமிகள் படகுகளில் தடதடவென இறங்கி கண்டியத்தேவனும் அமீரும் இருந்த இடத்திற்கருகே வந்து இறங்கி வடக்கு பகுதியை நோக்கி கூச்சலிட்டு கொண்டு கோலாகலத்துடன் நடந்தனர். இதை கவனித்த கண்டியத்தேவன் கண்களிலும் அமீரின் கண்களிலும் பெரும் திருப்தி நிலவியதை பார்த்த வான்மதி தீவின் 3ஆம் பகுதியை நோக்கினான். ஒட்டியானம் போல் காலத்தி நதியிலிருந்து கிளம்பி வடக்கே தைலகிரியின் அடிவாரம் வரை துறைமுகத்தை வளைத்து கிடந்த புஷ்ப ஒட்டியானத்தின் காட்டுக்குள்ளே கும்பல் கும்பலாக மனிதர் நடமாட்டம் தெரிந்தது. அந்த நடமாட்டத்தில் அதிக அரவமில்லாதிருப்பதையும் கவனித்த வான்மதிக்கு அதற்கு காரணம் புரியாவிட்டாலும் பக்கத்தில் இருந்த தாரகைகளுக்கு புரிந்து விட்டதாதலால் அவை கண்களை பளிச் பளிச்சென்று சிமிட்டின. துறைமுகத்தின் 4ஆம் பகுதியான வடகோடி கடலோரம் மிகுந்த அமர்க்களத்துடன் காட்சியளித்தது. பல நாட்டு மாலுமிகளும் தங்கள் மரக்கலங்களை விட்டு அங்கு அதிவிரைவில் கூட முற்பட்டனர். சீக்கிரம் வர இருந்த இருட்டை கிழிக்க மணலில் பந்தங்கள் பல ஊன்றப்பட்டன. இடம் விட்டு சுமார் 2 நாழிகைகளுக்குள் அந்த இடத்தில் பிரிந்து கூடிவிட்ட மாலுமிகளில் சிலர் குடிக்கத் தொடங்கினார்கள். சிலர் கம்பளங்களை விரித்து பகடையாடத் தொடங்கினார்கள். பாலிக்குள்ளன் பகடையை வெகு வேகமாக உருட்டி கொண்டிருந்தவன் தன்னை நோக்கி வந்த இளைய பல்லவனை நோக்கியதும், "வாருங்கள் தலைவரே, வாருங்கள், பொற்காசுகளை கொட்டுங்கள்" என்றான். இளைய பல்லவன் கம்பளத்தின் முகப்பில் உட்கார்ந்து கொண்டு தனது கச்சையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பையை எடுத்து பொன் நாணயங்களை கொட்டினான். பகடையாடவும் உட்கார்ந்தான். ஆனால் ஆட்டம் துவங்கிய சில வினாடிகளுக்குள்ளாகவே இளைய பல்லவன் புத்தி அந்த இடத்திலில்லை என்பதையும் அவன் பகடையை அலட்சியமாக உருட்டுவதையும் அடிக்கடி தோற்றத்தையும் கண்ட பாலித்தீவின் குள்ள மாலுமி, "இளைய பல்லவர் மனநிலை சரியில்லாவிட்டால் ஆட்டத்தை நிறுத்துவோம்" என்று அனுதாபத்துடன் கூறினான். ஒரு வினாடி தன் கண்களை குள்ளனை நோக்கி உயர்த்திய இளைய பல்லவன், "ஆம்,
ஆம், என் மனநிலை சரியில்லை, நீங்கள் ஆடுங்கள், நான் பார்க்கிறேன் என்று கூறி பக்கத்தில் இருந்த மாலுமியொருவனை தனக்கு பதில் ஆடும்படி பணித்தான். பகடையாட்டம் பலமாக துவங்கியது. மாலுமிகள் கூச்சலும் வெறி ஒளிகளும் அந்த பகுதியை பிளந்து கொண்டிருந்தன. துறைமுகத்தின் 5ஆம் பகுதியான காட்டை அடுத்த வடகோடி மணற்பகுதியில் மட்டும் ஆரவாரம் எதுவுமில்லை. பயங்கரமான அமைதி அங்கு நிலவி கிடந்தது. அந்த பகுதியை நோக்கி கங்கதேவன் மிகுந்த உற்சாகத்துடன் நடந்து கொண்டிருந்தான். அவன் அணிந்திருந்த உடையின் மேன்மையையும் நடையிலிருந்த உறுதியையும் வெறியையும் கவனித்த வான்மதி அடுத்து வரும் காட்சியை காண இஷ்டப்படாதவன் போல் தன் கண்களை மெல்ல மெல்ல குறைத்து கொள்ளத் தொடங்கினான். அவன் கலை குறைய குறைய பெரிய மனிதர்கள் செல்வாக்கு குறைந்ததும் சிறிய மனிதன் துள்ளுவதைப் போல் நட்சத்திர கூட்டங்கள் மிக பெருமையுடன் தங்கள் சிற்றொளியை வீசத் தொடங்கின. அதன் விளைவாக வான்மதி மறைந்த பின்பும் தெரிந்த அற்ப வெளிச்சம் நல்ல இருளை விட பயங்கரமாக காட்சியளித்ததானாலும் வடகோடி மணற்பரப்பை அடைந்து கொண்டிருந்த கங்கதேவன் எண்ணங்களை விட அதிக பயங்கரமுள்ளவையாக இல்லை. வடகோடி மணற்பரப்பை நோக்கி நடந்து சென்ற கங்கதேவன் மனதில் இருந்தது அவன் எதிர்பார்த்த காதல் பூர்த்தியினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியோ அல்லது பழிவாங்க அவன் கொண்டிருந்த எண்ணத்தினால் ஏற்பட்ட பதற்றமா என்பது அவனுக்கே திட்டமாக புரியவில்லை. கயவனான கங்கதேவன் அன்று அந்த சமயத்தில் அந்த இடத்தில் மஞ்சளழகி என்று அவன் நினைத்து கொண்டிருந்த காஞ்சனாதேவியை சந்தேகத்துக்கிடமின்றி எதிர்பார்த்தான். இளைய பல்லவனுக்கு அவனிடமிருந்த அசிரத்தையும் கூலவாணிகன் எப்படியும் அந்த இரவில் மஞ்சள் அழகியை அழைத்து வருவதாக கூறியிருந்த உறுதியும் அவன் மனதுக்குள் பூரண திருப்தியை அளித்திருந்தது. எப்படியும் அன்று தன் இச்சையை பூர்த்தி செய்து கொண்டு பழியையும் தீர்த்து கொள்வதென அவன் முடிவு செய்து கொண்டு சுற்றும் முற்றும் நோக்கினான். சற்று தூரத்தில் இருந்த தமிழர் இல்லங்கள் காலியாகவும் அரவமின்றியும் கிடந்தன. அதிலிருந்த தமிழர் பலர் தன்னால் கொல்லப்பட்டதையும் மீதி பேர் மறைந்து விட்டதையும் எண்ணி தமிழரை கொன்றும் துரத்தியும் விட்டதை எண்ணி பெருமையும் கொண்டான் கங்கதேவன். அதில் தங்கியிருந்த இளைய பல்லவன் மாலுமிகளில் சிலரும் கடற்கரையோரம் போய்விட்டதையும் எண்ணிய அவன் அந்த இடத்தில் தனக்கு எந்தவித தலையீடும் இருக்காதென்ற முடிவுக்கும் வந்தான். கடற்கரையோரத்தில் மாலுமிகள் கூச்சலிட்டு சூதாடி கொண்டிருந்ததையும் மற்றொரு கோடியில் மரக்கலங்கள் கேட்பாரற்றி ஆடு கொண்டிருந்ததையும் கண்ட கங்கதேவன், இப்படி சகல விதத்திலும் என் கையில் சிக்கிக் கொண்டிருக்கும் இந்த இளைய பல்லவனும் ஒரு திறமை மிகுந்த தலைவனா? இல்லை இல்லை, ஒரு நாளும் இருக்க முடியாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். இப்படி சகல விதத்திலும் தன் நிலைமை திடப்பட்டு கிடந்ததை எண்ணி பேருவகை கொண்ட கங்கதேவன் நிர்மானுஷ்யமாய் இருந்த அந்த மணற்பரப்பில் உட்கார்ந்து கொண்டு தன் மாளிகை இருந்த இடத்தை நோக்கினான். மாளிகையை நோக்கிய புறக்கண்கள் அகக்கண்களையும் திறந்துவிடவே கங்கதேவன் அங்கு படுத்து கிடந்த பலவர்மனை கண்டான். அந்த அகக்கண்கள் கங்கதேவன் சீற்றத்தை பெரிதும் தூண்டிவிடவே அவன் உதடுகள் மெல்ல நடுங்கின. பற்கள் ஒன்றையொன்று கடித்து கொண்டன. பலவர்மா, அன்று என்னை கட்டி போட்டு என் எதிரில் என் தங்கையை தூக்கிச் சென்றாயே, என் மனம் பதற பதற, இன்று உன் மகள் ஆகும் கதியை பார் என்ற சொற்கள் யாருமற்ற அந்த இடத்தில் சற்று இறைந்தே உதிர்ந்தன. ஆனால் அடுத்த வினாடி அந்த சீற்றம் மறைந்தது. காஞ்சனாதேவியின் எழில்முகம் எழுந்தது அவன் இதயத்திலே. அவள் கனி இதழ் புன்முறுவல் அவன் இதயத்தை நோக்கி பிரிந்தது. கெட்ட எண்ணமே நிரம்பிய கங்கதேவன் மனம் கூட அந்த மங்கை நல்லாளிடம் தான் கொண்ட நோக்கம் எத்தனை கெடுதல் என்பதை உணர்ந்து கொள்ளவே துன்ப சாயை ஒன்று அவன் முகத்தில் படர்ந்தது. எப்பேற்பட்ட துஷ்டனுடைய மனமும் தனிமையில் உண்மைகளை உணர்த்தவே செய்கிறது. ஆனால் அந்த உண்மைகளும் அவற்றால் ஏற்பட்ட உணர்வுகளும் துஷ்டர்கள் மனதில் நீடித்து நிற்பதில்லை. அடிக்கடி ஏற்படும் வெறி நல்ல உணர்ச்சிகளை சிதற அடித்து விடுகிறது.
அப்படி கங்கதேவனின் நல்ல உணர்ச்சிகளும் வெகு சீக்கிரம் சிதறின. அப்படி அவையாக சிதறாவிட்டாலும் அவற்றை சிதற அடிக்கும் மோகனாகார உருவத்துடன் சற்று தூரத்தே காஞ்சனாதேவி நடந்தால் சேந்தன் பின்தொடர. அவர்கள் இருவரையும் தூரத்தில் பார்த்த உடனேயே எழுந்துவிட்ட கங்கதேவன் அவர்கள் அருகில் வந்ததும், மஞ்சளழகி வா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று குதூகலத்துடன் வரவேற்கவும் செய்தான். காஞ்சனாதேவி அவன் உற்சாகத்தில் சிறிதும் பங்கு கொள்ளவில்லை. நாற்புறமும் ஒரு முறை பார்த்தாள். அந்த பார்வையை தவறாக பொருள் செய்து கொண்ட கங்கதேவன், அச்சத்துக்கு இடமில்லை மஞ்சளழகி, இங்கு யாரும் இல்லை, நாம் இருவர்தான் இருக்கிறோம் என்று கூறியவன், ஓஹோ அப்படியா என்று சொல்லி கூலவாணிகனை நோக்கி, இனி நீர் போகலாம் என்றான். கூலவாணிகன் முகத்தில் ஏதோ புதுவித ஒளியொன்று பரவியது. அவன் காஞ்சனாதேவியை நோக்கினான். உத்தரவுப்படி செய்யுங்கள் கூலவாணிகரே என்றாள் காஞ்சனாதேவி வறண்ட குரலில். அவள் யார் உத்தரவை குறிப்பிடுகிறாள் என்பது புரியவில்லை சேந்தனுக்கு. அவளை கங்கதேவன் சொல்லும் இடத்துக்கு அழைத்துச் சென்றுவிட்டு காட்டுக்குள் போய்விடும்படி இளைய பல்லவன் இட்ட உத்தரவை சொல்கிறாளா, அல்லது கங்கதேவன் தன்னை சென்றுவிடும்படி கூறுகிறானே அதை சொல்கிறாளா என்பது புரியாவிட்டாலும் 2 உத்தரவுகளின் விளைவும் ஒன்றுதான் என்ற நினைப்பால் சேந்தன் வந்த வழியே திரும்பி சிறிது தூரம் சென்று மீண்டும் மேற்புறம் திரும்பி காட்டை நோக்கி வெகு வேகமாக நடந்தான். அவன் திரும்பிச் சென்ற உடனேயே அவனை பற்றி கவலைப்படுவதை விட்ட கங்கதேவன் காஞ்சனாதேவியை நோக்கி, மஞ்சளழகி உட்காரிப்படி என்று கூறி ஓர் இடத்தை காட்டி அதற்கு பக்கத்தில் தானும் உட்கார்ந்து கொண்டான். காஞ்சனாதேவி அவன் உட்கார்ந்த பின்பும் நின்று கொண்டே இருக்கவே கங்கதேவன் அவளை நோக்கி, வெக்கப்படுகிறாயா மஞ்சளழகி என்று வினவினான். காஞ்சனாதேவியின் பதிலில் இகழ்ச்சி மண்டி கிடந்தது. வெட்கம் பெண்களுக்கு யாரிடம் ஏற்படும் தெரியுமோ கங்கதேவரே என்று வினவினாள் அவள். ஏன் தெரியாது, யாரை காதலிக்கிறார்களோ அந்த மனிதனிடம் என்ற கங்கதேவன் பெருமையுடன் நோக்கினான். அதை நீங்கள் புரிந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றாள் அவள் மீண்டும் இகழ்ச்சியுடன். அத்தனை புரிந்து கொள்ளாமல் உன்னை இங்கு வரவழைப்பேனா? மாட்டீர்கள் மாட்டீர்கள். இப்பொழுது உனக்கு தெரிகிறதல்லவா? எது? என் விவேகம். உங்கள் விவேகமா? ஆம் மஞ்சளழகி, உன்னை நான் இங்கு வரவழைக்கும் முன்பு உன்னை இளைய பல்லவன் வெறுப்பதை அறிந்து கொண்டேன். யார் சொன்னது அப்படி உங்களுக்கு? முதலில் கூலவாணிகன் சொன்னான், பிறகு இளைய பல்லவனே சொன்னான். காஞ்சனாதேவியின் கருவிழிகளில் சீற்றம் தெரிந்தது. இளைய பல்லவரே சொன்னாரா என்று சீற்றத்துடன் கேட்கவும் செய்தாள் அவள். ஆம் மஞ்சளழகி, அது மட்டுமல்ல, உன்னை பிடிக்காததற்கு காரணமும் சொன்னான் அவன். என்ன காரணம்? நீ அவனை விடாமல் சுற்றுகிறாயாம். நானா? ஆம். ஆகவே அப்படி சுற்றும் பெண்களை அவனுக்கு பிடிப்பதில்லையாம். அப்படியா சமாச்சாரம்? காஞ்சனாதேவியின் குரலில் கோபம் பொங்கியது. அதை கவனித்த கங்கதேவன் அவளை சமாதானப்படுத்த முயன்று, நிற்காதே, உட்கார், மேலும் விஷயம் சொல்கிறேன் என்றான். அவன் காட்டிய இடத்தை விட்டு சற்று தள்ளி உட்கார்ந்த காஞ்சனாதேவி, என்ன விஷயம் என்று வினவினாள். உன்னை நான் அடைவதில் அவனுக்கு ஆட்சேபனை இல்லை என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் என்று மெல்ல இழுத்த கங்கதேவன் அவளை காமம் சொட்டும் கண்களால் நோக்கினான். அந்த பார்வையை அவள் சீற்றத்தை 1000 மடங்கு அதிகப்படுத்தவே கேட்டாள் அவள். இதையும் அவரே சொன்னாரா, உங்கள் யூகமா என்று? யூகம்தான், யூகிக்கும் சக்தி எனக்கு அதிகம் உண்டு என்ற கங்கதேவன் அவளை சற்று நெருங்கினான். அவள் தள்ளி உட்கார்ந்து கொண்டாள். யூகிக்கும் சக்தி உங்களுக்கு அதிகமோ என்று வெறுப்புடன் வினவவும் செய்தாள். ஆம் என்றான் கங்கதேவன். அப்படியானால் நான் யார் என்று கேட்டாள் அவள். இதற்கு யூகம் எதற்கு? நீ மஞ்சளழகி, பலவர்மன் வளர்ப்பு மகள் என்ற கங்கதேவன் சரேல் என்று அவள் கையை பற்றினான்.
வினாடி நேரத்தில் அவன் கையை உதறி எழுந்து தள்ளி நின்று கொண்ட காஞ்சனாதேவி, நான் ஏன் இங்கு வந்தேன் என்பதை யூகிக்க முடியுமா உன்னால் என்று சீறினாள். அவள் உன்னால் என்று மரியாதையை கைவிட்டு பேசியதை கூட காமவெறியில் கவனிக்காத கங்கதேவன், என் இஷ்டத்துக்கிணங்கி வந்தாய் என்று கூறினான். காஞ்சனாதேவியின் குரல் பயங்கரமாக ஒலித்தது. இல்லையடா முட்டாள், இளைய பல்லவர் உத்தரவுப்படி வந்தேன் என்ற அவள் பின்னுக்கு நகர்ந்தாள் 2 அடி. பயங்கரமாக முன்னேறிய கங்கதேவனிடமிருந்து தப்ப. மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. அவனே உன்னை என்னிடம் ஒப்படைத்து விட்டான். ஒப்படைக்காவிட்டால் தான் என்ன, உன்னை பலவந்தமாக நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். உன் தந்தை பலவர்மன் எனக்கு செய்த அநீதிக்கு பழிவாங்கியிருப்பேன். அது மட்டுமல்ல, இந்த திமிர் பிடித்த இளைய பல்லவனை இத்தனை நாள் அழித்தும் இருப்பேன் என்று கூறிக்கொண்டே காஞ்சனாதேவியை பயங்கரமாக நெருங்கினான் கங்கதேவன். அவன் 2 அடி எடுத்து வைத்ததும், பதரை நில், இன்னும் 1 அடி எடுத்து வைத்தால் உன்னை கொன்றுவிடுவேன் என்று கூவிய காஞ்சனாதேவி தன் உடல் பூராவும் போர்த்தி கொண்டிருந்த சீலையை திடீரென்று எடுத்து அவன் முகத்தில் விசிறினாள். முகத்தின் மீதும் தலை மீதும் விழுந்த போர்வையை நீக்கி அவளை நோக்கிய கங்கதேவன் கண்கள் பிரமித்தன. அவள் கையில் இருந்த நீண்ட வாளின் முனை அவன் கண்களை நோக்கி கொண்டிருந்தது. கங்கதேவன் கண்களில் அச்சமில்லை, பிரமிப்பே மேல்மேலும் விரிந்தது. இப்படி ஒரு பெண் வாளும் கையுமாக தன்னை வரவேற்பாள் என்பதை எதிர்பாராத அவன் பல வினாடிகளுக்கு பிறகு பெரிதாக அந்த கடற்கரையே அதிரும்படியாக நகைத்தான். நீ நகைக்க சமயமல்ல இது என்ற காஞ்சனாதேவியின் சொற்கள் நிதானமாக உதிர்ந்தன. கங்கதேவன் சிரிப்பு திடீரென உறைந்தது. அவன் முகத்தில் பயம் உலாவியது. வேறு எதற்கு சமயம் என்று வினவினான் கங்கதேவன். ஆண்டவனை நினைக்க. ஏன்? உன்னை கொல்லப்போகிறேன். இதை மிக நிதானமாக சொன்னாள் காஞ்சனாதேவி. அவள் சொற்களே கங்கதேவனை நடுங்க வைத்திருக்க வேண்டும். ஆனால் அதைவிட நடுங்க வைத்தது மற்றொரு நிகழ்ச்சி. காஞ்சனாதேவி அவனை கொல்ல தீர்மானித்திருப்பதாக சொல்லி முடித்ததும் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு பந்தம் வந்து மணலில் ஊன்றி நின்றது. இருவரும் கலவரப்பட்டு திரும்பினார்கள். உணர்ச்சிகள் அடியோடு வறண்டு போன முகத்துடன் இளைய பல்லவன் பந்தம் வந்த திசையில் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் பாலிக்குள்ளனும் மற்ற மாலுமிகளும் நின்று கொண்டிருந்தார்கள். இளைய பல்லவன் முகத்தையும் அவர்கள் முகங்களையும் நோக்கிய கங்கதேவன் இதயத்தில் பெரும் கிளி எழுந்தது. 29ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3 அத்தியாயம் 30. மரண மன்னிப்பு. கல்லை விட கடினமான உணர்ச்சி வறண்ட முகத்துடன் பந்தத்திற்கு அப்பால் நின்ற இளைய பல்லவன் இதயத்திலோடிய எண்ணங்களை கங்கதேவனால் முழுதும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இளைய பல்லவனுக்கு பின்னால் நின்ற மாலுமிகளின் முகப்பாவங்களிலிருந்து அவர்கள் மனப்போக்கை புரிந்து கொண்டதால் கலிங்கத்தின் கடற்படை தலைவன் இதயத்தில் பிரமிப்பும் திகிலும் ஒருங்கே கலந்து எழுந்தது. தன் செய்கையை மாலுமிகள் சிறிதும் ஆதரிக்கவில்லை என்பதை வெறுப்பு நிலவிய அவர்கள் பார்வையிலிருந்தே புரிந்து கொண்ட கங்கதேவன் எத்தனையோ பெண்களை தான் பிடித்து கெடுத்த சமயங்களில் சிறிதும் சிரத்தை காட்டாத மாலுமிகள் இந்த ஒரு பெண்ணின் விஷயத்தில் எதற்காக வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியாமல் திணறினான். அதுவும் இளைய பல்லவனை பின்பற்றி அந்த இடத்திற்கு அவர்கள் ஏன் வர வேண்டும் என்பதும் விளங்கவில்லை அவனுக்கு. அது மட்டுமல்ல, தன்னிடம் இஷ்டப்பட்டு பலவர்மன் மகளை அனுப்பியவனும் அவளிடம் உள்ள வெறுப்பை தன்னிடமே அறிவித்தவனுமான இளைய பல்லவன் எதற்காக இடையே பந்தத்தை வீசி எறிந்து உணர்ச்சியற்ற மரம் போல் நிற்கிறான் என்பதையும் கங்கதேவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இத்தனையும் அவனுக்கு பிரமிப்பாய் இருந்ததாலும் அவற்றுக்கு சரியான விடை காண முடியாததாலும் அவன் இதயத்தில் கோபம் மேலிடவே உதடுகள் துடிக்க கண்கள் உருண்டு சீர கேட்டான், யார் இங்கு வரச் சொன்னது என்று.
மாலுமிகள் யாரும் பதில் சொல்லவில்லை அந்த கேள்விக்கு. பாலிக்குள்ளன் உதடுகள் மட்டும் ஏதோ பேச முற்பட்டு சட்டென்று நின்றுவிட்டது. இளைய பல்லவனின் உணர்ச்சியற்ற குரலே பதில் சொல்ல எழுந்தது. இங்கு வர யார் அனுமதியும் தேவையில்லை எங்களுக்கு என்று. அதை கேட்டதும் மெல்ல அதுவரை காட்டிய பொறுமையை இழக்க முற்பட்ட கங்கதேவன், இந்த தீவுக்கு நான் தலைவன் என்று துவங்கினான் பதட்டத்துடன். இந்த தீவை யாரும் சாசனம் செய்யவில்லை உனக்கு என்று பதில் சொன்ன இளைய பல்லவன் குரல் வறண்டு கிடந்தாலும் அந்த வறட்சியிலேயே ஒரு பயங்கரம் இருந்தது. மரியாதையை அடியுடன் கைவிட்டு இளைய பல்லவன் பேச முற்பட்டதை கண்ட கங்கதேவன், இந்த தீவை நான் கைப்பற்றி இருக்கிறேன் என்பதை நீ உணரவில்லையா என்று வினவினான் கோபம் துள்ளி தெரித்த குரலில். நீ தனிப்பட கைப்பற்றவில்லை, இதோ எனது பின்னால் நிற்கும் மாலுமிகள் தயவால் கைப்பற்றியிருக்கிறாய் என்றான் இளைய பல்லவன் சர்வசாதாரணமாக. அதனால் என்ன? அவர்களுக்கு பாதகமான எந்த காரியத்தை செய்தாலும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு பாதகமான எந்த காரியம் இப்பொழுது நடந்திருக்கிறது? நீ இப்பொழுது செய்ய முற்பட்ட காரியம். அதனால் அவர்களுக்கு என்ன நஷ்டம்? என் மனக்கஷ்டம் அவர்கள் நலனுக்கு பெரு நஷ்டம். கங்கதேவன் பொறுமையை அடியோடு இழந்தான். உன் மனக்கஷ்டத்தால் யாருக்கும் நஷ்டமில்லை, உனக்குத்தான் கேடு இப்பொழுது நீ துவங்கியிருக்கும் தலையீட்டினால் என்று சீறினான் அவன். இளைய பல்லவன் இதழ்கள் கோபத்தால் மடிந்தன. மாலுமிகள் அப்படி நினைக்கவில்லை என்றான் கோபத்தை லேசாக குரலில் காட்டி. ஏன் மாலுமிகளுக்கு உன்னிடம் அத்தனை அக்கறை என்று கங்கதேவன் இறைந்தான். என்னால் லாபம் இருக்கிறது அவர்களுக்கு என்று சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன். என்ன லாபம் என்று சீறினான் கங்கதேவன். உன் தலைமையில் அவர்கள் அடையாத லாபத்தை அடையப் போகிறார்கள். கடாரத்துக்கு அவர்களை அழைத்துச் செல்லப் போகிறேன். கடாரத்தின் செல்வப்பெருக்கை அவர்கள் அறிவார்கள். அங்குள்ள பொற்குவியல், விலையுயர்ந்த மணிக்குவியல்கள், இவற்றை இழக்க மாலுமிகள் விரும்பவில்லை என்று விளக்கினான் இளைய பல்லவன். இதை கேட்ட கங்கதேவன் தன் சீரும் விழிகளை மாலுமிகளை நோக்கி ஓடவிட்டான். அவர்கள் பார்த்த பார்வை அவன் நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஆட வைத்தது. இளைய பல்லவன் ஏதோ ஆசை காட்டி அவர்களை சரிப்படுத்தி இருக்கிறான் என்பதையும் தன் செய்கையை அவர்கள் ரசிக்கவில்லை என்பதையும் புரிந்து கொண்ட கங்கதேவன் கோபம் அத்துமீறவே, அட முட்டாள்களா, அவன் வார்த்தையை நம்பாதீர்கள். கடாரத்தை கொள்ளையிடுவது அத்தனை சுலபமல்ல. அதன் துறைமுகத்தில் புகுவதே கஷ்டம். புகுந்தாலும் அரண்களை மீறி நகருக்குள் புகுவது அதைவிட கஷ்டம். அதற்கு திறமை வாய்ந்த கட்டுப்பாடுள்ள கடற்படை வேண்டும். கொள்ளைக்காரர்களான உங்களால் முடியாது என்று கூவினான். கோபத்தின் வேகத்தில் சந்தர்ப்பம் அறியாமல் அவன் பேசிய பேச்சு கொள்ளைக்காரர்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிடவே அவர்களிடை மிகுந்த சலசலப்பு ஏற்பட்டது. அந்த வாய்ப்பை நன்றாக உபயோகப்படுத்தி கொண்ட இளைய பல்லவன், கங்கதேவா, நமது மாலுமிகளை நிந்திக்கவும் முற்பட்டுவிட்டாய் நீ அகந்தையால். இந்த கொள்ளைக்காரர் உதவி இல்லாமல் நீ இந்த மாநக்காவரத்தை பிடித்திருக்க முடியுமா? அவர்கள் வீரத்தில் உனக்கு சந்தேகமிருந்தால் நீ ஏன் அவர்களை உன்னுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டான் மீண்டும் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு நிதானமாக. அதை பற்றி கேட்க நீ யார் என்று வினவினான் கங்கதேவன் ஆத்திரத்துடன். உன் பங்காளி. பங்காளியா? ஆம், கடார படையெடுப்பில் நீயும் நானும் கூட்டு சேர்ந்ததை மறந்துவிட்டாயா? இப்பொழுது நீ பின்வாங்கினால் நஷ்டம் எனக்கு உண்டு. இதை கேட்டதும் என்ன செய்வதென்றறியாமல் திணறிய கங்கதேவன் அந்த சமயம் தப்பித்து கொள்ள தீர்மானித்து, இந்த விஷயங்களை நாளை காலையில் பேசிக்கொள்வோம் என்றான். முடியாது, இப்பொழுதே தீர்மானிக்க வேண்டும் என்ற இளைய பல்லவன் குரலில் உறுதி பூரணமாக இருந்தது. நல்லது, கடாரத்தின் படையெடுப்பை நடத்துவோம் என்று கூறிவிட்டு கங்கதேவன் மெல்ல நகர ஆரம்பித்தான். நில், நடத்துவதாக ஆணையிடு என்றான் இளைய பல்லவன் குரலில் அதிகாரத்தை காட்டி. கங்கதேவன் தன் மார்பில் கையை வைத்து ஆணையிட்டான். அதற்கு பின்பும் விடாத இளைய பல்லவன், அந்த பெண்ணை இனி அணுகுவதில்லை என்றும் ஆணையிடு என்றான்.
கங்கதேவன் கண்களில் சீற்றம் மண்டியது. அதற்கும் கடாரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று இறைந்தான். சம்பந்தம் இருக்கிறது கங்கதேவா. இந்த பெண் எனக்குரியவள் என்ற இளைய பல்லவன் பாலிக்குள்ளனை நோக்கி, மாலுமி நீ சொல் என்றான். பாலிக்குள்ளன் மெல்ல பின்னாலிருந்து பந்தத்தை நோக்கி வந்தான். ஆம் தலைவரே, இந்த பெண் இவருக்குரியவள் என்று மரியாதையும் கடுமையும் கலந்த குரலில் தன் கருத்தை வெளியிட்டான். எப்படி தெரியும் உனக்கு என்ற கங்கதேவன் அவனை நோக்கி பயங்கரமாக ஓர் அடியும் எடுத்து வைத்தான். அவள் 11 மாற்று தங்கம் என்றான் பாலிக்குள்ளன் கிளியுடன். என்ன உளறுகிறாய்? கங்கதேவன் குரலில் ஒலி அதிகரித்தது. இளைய பல்லவர் இவளை உயிராக நேசிக்கிறார். 10 மாற்று தங்கத்தை எத்தனை வேண்டுமானாலும் இழப்பார். ஆனால் இந்த 11 மாற்று தங்கத்தை தொட்டால் அவனை கொன்றுவிடுவதாக பலமுறை சொல்லியிருக்கிறார் என்ற பாலிக்குள்ளன் அது மட்டுமல்ல என்று இழுத்தான். வேறென்ன? வெறியும் அதிகாரமும் கலந்திருந்தது கங்கதேவன் குரலில். உங்கள் காம இச்சைக்காக கடாரத்தின் திட்டம் பாதிக்கப்படுவதை மாலுமிகள் விரும்பவில்லை. ஆகவே நீங்கள் அந்த பெண்ணை அணுகாதிருப்பது நல்லது. இதை சொன்ன பாலிக்குள்ளன் குரல் திட்டமாக மட்டுமல்ல, எச்சரிக்கும் முறையிலும் இருந்தது. கங்கதேவன் அறிவு மட்டும் அப்பொழுது கூர்மையாக இருந்திருந்தால் மாலுமிகளை இளைய பல்லவன் கொள்ளை ஆசை காட்டி மித்திரபேதம் செய்துவிட்டதை உணர்ந்து கொண்டு சமயத்துக்கு தக்கபடி நடந்து கொண்டிருப்பான். ஆனால் அப்பொழுதிருந்த கோபத்தால் நிலைகுலைந்த அவன் புத்தியில் வெறி பெரிதும் எழுந்ததால் இவளை விடாவிட்டால் என்ன செய்து விடுவீர்கள் என்று சீறினான். இளைய பல்லவன் குரல் மிக நிதானமாக இடையே புகுந்தது. அவர்கள் ஏதும் செய்ய மாட்டார்கள் என்று கூறினான் இளைய பல்லவன். வேறு யார் செய்வார்கள்? என்ன செய்வார்கள் என்று கூறிய கங்கதேவன் இளைய பல்லவன் மீது பயங்கரமாக கண்களை நாட்டினான். இளைய பல்லவன் பதிலில் கடுமை பலமாக இருந்தது. அதில் மரண ஒளி ஊடுருவி நின்றது. நான் செய்வேன், உன்னை கொன்று விடுவேன் என்றான் இளைய பல்லவன். நீயா? வெறிச்சிரிப்பு ஒன்று கங்கதேவனிடமிருந்து பெரிதாக கிளம்பி அந்த பகுதியின் நிம்மதியை கலைத்தது. ஆம், நானேதான். இளைய பல்லவன் குரலில் சாந்தி இருந்தது. கங்கதேவன் பொறுமை காற்றில் பறந்தது. அது மட்டுமல்ல, தன் ஆக்கிருதியையும் இளைய பல்லவன் ஆக்கிருதியையும் நினைத்த அவன் இளைய பல்லவனை கொல்வது நொடி பொழுது கூட ஆகாதென தீர்மானித்ததால் திடீரென ஒரு முடிவுக்கும் வந்தான். ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து இளைய பல்லவனை கொன்றுவிட்டால் மாலுமிகள் தனக்கு அடங்கி விடுவார்கள் என்று நினைத்ததால் கனல் பறக்கும் கண்களுடன் இளைய பல்லவனை நோக்கிய கங்கதேவன், என் வாளுக்கு இரையானவர்கள் பலர். அந்த பட்டியலில் நீயும் சேராதே இளைய பல்லவா. இன்னும் அவகாசம் தருகிறேன், ஓடிவிடு. உன்னுடன் இந்த முட்டாள்களையும் அழைத்துச் செல் என்று கூவினான். இளைய பல்லவன் பதிலும் தெளிவாக வந்தது. கங்கதேவா, நமக்குள் நான் சண்டையை விரும்பவில்லை. இனிமேல் அந்த பெண்ணை அணுகுவதில்லை என ஆணையிடு. தவிர நீ இப்பொழுது அவளிடம் நடந்து கொண்டதற்கு அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேள். உன்னை கொல்லாமல் விடுகிறேன் என்றான் படைத்தலைவன். கங்கதேவன் பதிலுக்கு பெரிதாக நகைத்தான். மண்டியிட்டு நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமா இந்த மணல் தரையில்? அதைவிட உன்னை இந்த மண்ணை கவ்வச் செய்கிறேன் என்று கூறிக்கொண்டே சரேலென தன் வாளை உருவினான். இளைய பல்லவன் கண்கள் வினாடி நேரத்தில் காஞ்சனாதேவியை நோக்கி ஏதோ சைகை செய்யவே அவள் தன் கையிலிருந்த வாளை படைத்தலைவன் நோக்கி எறிந்தாள். அதன் பிடியை வலது கையால் வெகு லாவகமாக கைப்பற்றி இடது கையால் அதன் கூர்மையையும் சோதித்த இளைய பல்லவன், கங்கதேவா, உன் பிடிவாதத்தினால் நீ இந்த சண்டையை என் மீது சுமத்துகிறாய். இதன் விளைவுக்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று கூறிக்கொண்டு பாலிக்குள்ளனை நோக்கி, மாலுமி, எல்லோரையும் வளையமாக இடம் விட்டு நிற்கச் சொல். வீரர்கள் முறைப்படி இந்த தகராறை நாங்கள் தீர்த்து கொள்கிறோம் என்று கூறவே மாலுமிகளிடையே உற்சாகம் அதிகரித்தது. உயிரை பற்றி அதிகமாக எப்பொழுதும் லட்சியம் செய்யாத அந்த கொள்ளைக்காரர்கள் வினாடி நேரத்தில் வளையமாக நின்றார்கள். 2-3 பந்தங்கள் பல இடங்களில் நடப்பட்டன.
ஏற்பாடுகள் முடிந்ததும் முடியாததுமாக திடீரென கங்கதேவன் தன் வாளை வீசிக்கொண்டு இளைய பல்லவன் மீது பாய்ந்து விட்டான். பெரிய ராட்சதன் போல் உருவம் படைத்த கங்கதேவன் தன் பெருவாளை உருவி கனவேகமாக பாய்ந்ததும் இளைய பல்லவன் அந்த வேகத்திலேயே மணலில் விழுந்து விடுவான் என எதிர்பார்த்த மாலுமிகள் அடுத்த கணம் ஏமாந்தே போனார்கள். அவன் பாய்ந்த வேகத்திலிருந்து தப்ப இளைய பல்லவன் சரேல் என ஒரு புறம் நகர்ந்து கொள்ளவே கங்கதேவன் தனது வேகத்தில் பல அடிகள் நீள ஓடி மணலில் விழ இருந்தான். பிறகு தள்ளாடி சமாளித்து கொண்டு திரும்பினான். அவன் திண்டாட்டத்தை கண்ட மாலுமிகள் சரேல் என நகைத்தார்கள் பெரிதாக. அத்துடன் அந்த சந்தர்ப்பத்தில் கங்கதேவன் முதுகுப்புறத்தில் இளைய பல்லவன் தன் வாளை ஏன் பாய்ச்சவில்லை என்பது புரியாமலும் வியப்படைந்தார்கள். எந்த விரோதியிடமும் அதர்ம யுத்தத்தை ஆயுளில் செய்திராத இளைய பல்லவன் கங்கதேவன் நிதானித்து கொண்டு திரும்ப அவகாசம் கொடுத்தான். அது மட்டுமல்லாமல், கங்கதேவா, நான் உன்னை போல் அவசரப்படவில்லை. எதிரியின் அஜாக்கிரதையை பயன்படுத்தி கொள்ளும் பழக்கமும் என்னிடம் கிடையாது. ஆகவே நன்றாக நிதானப்படுத்தி கொண்டு வா, நான் காத்திருக்கிறேன் என்று கூறவும் செய்தான். மாலுமிகள் நகைத்ததாலும் இளைய பல்லவன் சொற்களாலும் கோபத்தாலும் வெக்கத்தாலும் உள்ளம் கொந்தளிக்க நிதானத்தை அடியோடு உதறிவிட்ட கங்கதேவன் மிரண்ட பெரும் காளை போல் வெகு வேகத்துடன் கத்தியுடன் மீண்டும் பாய்ந்தான் இளைய பல்லவன் மீது. இம்முறை இளைய பல்லவன் விலகவில்லை. வெகு லாவகத்துடன் கங்கதேவனின் வாளை தன் வாளால் தடுத்தான். கங்கதேவன் சீறி சீறி பாய்ந்தான் மீண்டும் மீண்டும். ஒவ்வொரு முறையும் வேகத்துடன் இறங்கிய கங்கதேவன் வாள் வெகு அலட்சியமாக இளைய பல்லவன் வாளால் தடுக்கப்பட்டதை கண்ட மாலுமிகள் வியப்பின் எல்லையை அடைந்து பெரும் கூச்சலிட்டனர். வாழ்க்கையையே சூதாக மாற்றி கொண்டவர்களும் வீரத்தை யாரிடமும் ரசிப்பவர்களும் யார் சாவதையும் ஒரு பொருட்டாக மதிக்காதவர்களுமான அந்த கொள்ளை கூட்டத்தார் திரும்ப திரும்ப இளைய பல்லவன் வாழ்வீச்சை கண்டு ஆனந்த கூச்சலிட்டனர். சிலர் பலே பலே என்றார்கள். பலர் கீச் கீச் என்று கூச்சலிட்டார்கள். சிலர் கையை தட்டி ஆரவாரித்தார்கள். சிலர் இடுப்பை வளைத்து தொடைகளில் கைகளை ஊன்றி குனிந்து சண்டையை உற்று பார்த்து ஆமோதிக்கும் வகையில் தலைகளை ஆட்டி என்று சத்தங்களையும் எழுப்பினார்கள். ஏற்கனவே நிதானமிழந்து போரிட்ட கங்கதேவன் வெறி பிடித்து வெகு வேகத்துடன் வாளை நீட்டி நீட்டி சுழற்றி சுழற்றி பாய்ந்தான் பல கோணங்களிலிருந்து. மணலில் சுற்றி சுற்றி வந்து தாக்கினான். ஒவ்வொரு முறையும் அவன் பெருவாள் மிகுந்த வேகத்துடன் இளைய பல்லவன் தலைமீது இறக்க முற்பட்டும் இளைய பல்லவன் தலையை தீண்டவும் முடியவில்லை அந்த பெருவாளால். இளைய பல்லவன் வாள் ஏதோ விதவிதமாக சுழன்று அந்த பெருவாளை வேறு வழிகளில் திருப்பிவிட்டு கொண்டிருந்தது. அத்தனைக்கும் இளைய பல்லவன் அதிகமாக இருந்த இடத்தை விட்டு நகரவும் இல்லை, உடலை அதிகமாக அலட்டிக்கொள்ளவும் இல்லை. வாளை விளையாட்டுக்கு சுழற்றுபவன் போல் சுழற்றி எதிரியின் தாக்குதலை தடுத்து கொண்டிருந்தான். அரை நாளிகை இப்படி போர் நடந்தும் இருவரும் சளைக்காததை கண்டதும் அனைவரும் பிரமித்தனர். இந்த சண்டை முடியுமா முடியாதா என்று அவர்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் இளைய பல்லவன் எதிரியின் வாளை தடுத்த வண்ணம் சொன்னான், கங்கதேவா, கடைசி முறையாக சொல்கிறேன், அவளிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேள், உன்னை கொல்லாமல் விட்டு விடுகிறேன் என்று. கிளங் கிளங் என்று வாள்களின் மோதல்களுக்கிடையே இளைய பல்லவன் கூறிய சொற்களை கேட்ட கங்கதேவன், என்னை கொல்ல இன்னொருவன் பிறக்க வேண்டும். டேய் முட்டாள், என்னிடம் நீ மன்னிப்பு கேட்டாலும் உன்னை இனி விடமாட்டேன். உன்னை ஒழித்து உன் மாலுமிகளையும் ஒழித்து விடுகிறேன் என்று கூறிக்கொண்டு அதுவரை ஒரு கையால் பிடித்திருந்த வாளை இரு கைகளாலும் பிடித்து ஓங்கி இளைய பல்லவன் தலைமீது இறக்கினான். அந்த வாள் மட்டும் அந்த வேகத்தில் வாகனவாரை போலிருந்த தூண் கைகளின் பலத்துடன் இளைய பல்லவன் தலைமீது இறங்கியிருந்தால் இளைய பல்லவன் கதை கடல் மோகினி தீவிலேயே முடிந்திருக்கும். ஆனால் கங்கதேவன் வலது கையுடன் இடது கையை சேர்க்கையிலேயே அவன் நோக்கத்தை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் சரேல் என்று ஒரு புறம் ஒதுங்கி இறங்கிய வாளின் அடியில் தன் வாளை கொடுத்து
ஒரு சுழற்று சுழற்றவே கங்கதேவன் 2 கைகளும் வேறு மார்க்கத்தில் திரும்பியோடின. அந்த ஏமாற்றத்திற்கு பின் தான் சமாளிக்க வேண்டியது சாமானிய எதிரியல்ல என்பதையும் வெகு சாமர்த்தியமான வாள் வீரனை தான் சந்தித்து விட்டதையும் உணர்ந்த கங்கதேவன் ஆத்திரத்தை தணித்து கொண்டு நிதானத்துடன் எச்சரிக்கையுடனும் போரிட்டான். எச்சரிக்கை காலந்தாழ்ந்து வரவே பலனற்று போயிற்று. பல முறை வாளை வெறியுடன் வீசியதால் கை சிறிது களைத்திருந்தது. ஆகவே வாள்வீச்சிலும் வேகம் மெல்ல மெல்ல குறைந்தது. கங்கதேவன் வாள் வேகம் குறைந்து விட்டதை தன் வாளின் மீது அது மோதிய முறையிலேயே புரிந்து கொண்டு விட்ட இளைய பல்லவன் தன் தாக்குதலை துரிதப்படுத்தினான். இளைய பல்லவன் கங்கதேவன் வாளை திருப்பி திருப்பி தட்டி கொண்டு முன்னேறினான். பந்தத்தின் வெளிச்சத்தில் பளீர் பளீர் என மின்னல் போல் அதிவேகத்துடன் பாய்ந்த இளைய பல்லவன் வாளிலிருந்து தப்ப கங்கதேவன் பலமுறை மாறி மாறி குதித்தான். அவன் குதிப்பது மாலுமிகளுக்கு வேடிக்கையாயிருக்கவே அவர்கள் அதற்கு சரியாக தாளம் போட்டார்கள். அந்த எக்காலத்தை கண்டு வெறி கொண்டு சரேல் என வாள் கொண்டு இளைய பல்லவன் மீது பாய்ந்தான் கங்கதேவன். அடுத்த வினாடி கங்கதேவன் வாள் ஆகாயத்தில் பறந்தது. இளைய பல்லவன் கையில் இருந்த வாள் கங்கதேவன் இதயத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து விட்டது. அந்த மணற்பரப்பில் திடீரென பயங்கர மௌனம் நிலவியது. கங்கதேவன் குப்புற மணலில் விழுந்து கிடந்தான். அவன் தலை காஞ்சனாதேவியின் காலடியில் கிடந்தது. இருமுறை அவன் உடல் சிலிர்த்தது. இருமுறை இருமி இரத்தத்தை கக்கினான் கங்கதேவன். அவன் உடல் சரேல் என செயலற்று நின்றுவிட்டது. இளைய பல்லவன் பழிவாங்கிய பயங்கரத்தை பார்த்த மாலுமிகள் திகைத்தனர். இளைய பல்லவன் கங்கதேவனை திருப்பி திருப்பி போரிட்டதற்கு காரணம் தெல்லென புரிந்தது அவர்களுக்கு. காஞ்சனாதேவியிடம் மரண மன்னிப்பு கேட்கவே அந்த பக்கம் கங்கதேவனை இளைய பல்லவன் தந்திரமாக திருப்பி துரத்தி இடம் பார்த்து அவனை கொன்றிருக்கிறான் என்பதை அறிந்த இளைய பல்லவன் சூட்சமத்தை உள்ளூர வியந்தாலும் கங்கதேவனின் கோர மரணம் அவர்கள் இதயத்தில் பேரச்சத்தை விளைவித்தது. இளைய பல்லவன் மாலுமிகளை ஒரு முறை திரும்பி நோக்கினான். கங்கதேவன் பெரிய வீரன், அவனை தகுந்த மரியாதைகளுடன் புதைத்து விடுங்கள் என்று கூறிவிட்டு, வா மஞ்சளழகி என்று மாளிகையை நோக்கி நடந்தான். பெரும் தலைவன் ஒருவனை கொன்றுவிட்டு மிக நிதானமாக அவன் நடந்து செல்வதை கண்ட பாலிக்குள்ளனும் மற்ற மாலுமிகளும் பிரமிப்படைந்து நின்றனர் படைத்தலைவன் நெஞ்சுரத்தை எண்ணி. அந்த பிரமிப்பு நீங்க நீண்ட நேரம் பிடித்தது அவர்களுக்கு. பிரமிப்பு நீங்கிய சமயத்தில் மாலுமிகளை திகைப்பு ஆட்கொண்டது. புஷ்ப ஒட்டியானத்தின் முகப்பில் திடீரென பேராரவாரம் கிளம்பியது. ஏராளமான பந்தங்கள் காட்டுக்குள்ளிருந்து நகர்ந்து வந்தன. அடுத்த வினாடி பாலிக்குள்ளன் கூவினான், நிற்காதீர்கள், மரக்கலங்களை நோக்கி ஓடுங்கள் என்று. மாலுமிகள் நீர்க்கரையை நோக்கி பறந்தார்கள். கங்கதேவன் சடலத்தை திரும்பியும் பார்க்காமல். கங்கதேவன் சடலம் நிற்கதியாக கிடந்தது. அந்த நிற்கதியை கண்டு விண்மீன்கள் கண்ணை சிமிட்டின. கற்புக்கரசிகளை தொடுவோரின் கதி நிற்கதிதானா என்று அவை கேட்பது போல் இருந்தது. ஆனால் அவன் கதி மட்டுமல்ல நிற்கதி, தங்கள் கதியும் நிற்கதிதான் என்பதை பாலிக்குள்ளனும் மற்ற மாலுமிகளும் புரிந்து கொண்டார்கள். கடலோரத்தை அண்டியதும் துறைமுகத்தை அடைத்து நின்றிருந்தது கடல் புறா. அதன் கண்களில் இருந்த சிவப்பு கற்கள் தீபங்களில் பளபளத்து நெருப்பென ஜொலித்தன. மோசம் போய்விட்டோம் என்று பாலிக்குள்ளன் கூவினான் பெரிதாக. அவன் குரலில் திகில் இணையற்று மண்டி கிடந்தது. 30ஆம் அத்தியாயம் முடிவு பெற்றது.